வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். தமிழ்லைன் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், இவனு அரவிந்த் சாமி இன்டர்வியூ பார்த்தவன் தாண்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். ஏன்னா இந்த சைக்காலஜி ஆஃப் மணி, பணம் சார் உளவியல் அப்படின்னு இந்த புத்தகத்தை பற்றி பேசினாலே அரவிந்த் சாமி அவர்கள் ஞாபகத்துக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. எங்கள் மாவட்டத்திலையும் புத்தக கண்காட்சி போடும்போது இந்த பணம் சார் உளவியல் அப்படின்ற புத்தகத்தை நிறைய இளைஞர்கள் விரும்பி வாங்கிட்டு போனதா அங்கே புக் ஸ்டால் போட்டவங்களாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நடிகர் அரவிந்த் சாமி அவர்கள் தான். அவரால் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கதே உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், தொடக்க காலகட்டத்தில் நம்ம புத்தகங்களுக்கு அறிமுகங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் நான் சேனல் ஆரம்பித்ததனுடைய நோக்கமே புத்தகங்களுக்குலாம் அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னா. அப்புறம் வேலைப்பளு, நம்மளுடைய பாதை என்பது அரசியல் பக்கம் மாறவும் அப்படியே டோட்டலாக இதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. அந்த விதத்தில் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு புத்தகம் குறித்தான ஒரு அறிமுகம். பணம் சார் உளவியல் இந்த புத்தகம் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, நம்மளுக்கு ஒன்றும் புதுசாக எதையும் சொல்லிக் கொடுக்கல. ஏற்கனவே நம்ம ஊரில் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அட்வைஸ் தான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, சிக்கனமாக வாழ பழகு, வருமானத்தை ஏற்ற மாதிரி செலவை நீ கட்டுப்படுத்திக்க, தேவையில்லாத எந்த பொருளையும் வாங்காத, தேவையான பொருட்களை மட்டும் வாங்கு, பணத்தை சேமிக்க கற்றுக்க, அதுதான் உனக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்கும், அடுத்தவனுக்காக பகட்டா வாழாத, உனக்கு தேவையான அடிப்படை வசதிகளோடு வாழ பழகு அப்படின்னு சொல்லி நம்ம பெற்றவங்க, நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி வளர்ப்பாங்க இல்லையா. அவங்க சொல்லும் போதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்களாம் நம்ம உள்ளூர்காரங்க. நம்ம எப்பயுமே வெள்ளைக்காரன் சொன்னதானே கேட்போம். அந்த மாதிரி வெள்ளைக்காரர் கொடுத்த ஒரு உள்ளூர் அட்வைஸ் தான் இந்த பணம் சார் உளவியல் அப்படின்றது. இதில் நிறைய உண்மையிலே வாழ்ந்த மனிதர்கள், பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும் அல்லது 9 to 4 ஜாப் செய்த அந்த பணியாளர்களாகட்டும், இவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லி ரொம்பவே அழகாக இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம். இதில் முதலாவதாக அவர் கொடுத்துருக்க ஒரு எடுத்துக்காட்டே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பணம் உங்ககிட்ட சேரணும், நீங்கள் பணக்காரனாக ஆகணும் அப்படின்றது நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத பொறுத்து கிடையாது. உங்களுடைய வருமானத்தை பொறுத்ததும் கூட கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை நீங்கள் எப்படி கையாளுறீங்கன்ற உங்கள் மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை பொறுத்து தான் உங்ககிட்ட பணம் சேர்றதும் நீங்கள் பணக்காரன் ஆகிறதும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். என்னென்னா, ஒரு சராசரியான ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தொழிலாளி, ரொம்பவே சாதாரணமான ஒரு வேலை, ரொம்ப பிரபலமான நம்பர்லாம் கிடையாது, சாதாரணமான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவர், ஒரு எளிய வீட்டில் வாழக்கூடியதான், ஒரு சாதாரண ஒரு கார் வச்சுட்டு ரொம்ப சராசரியான வாழ்க்கை, பார்த்தா ஒரு நார்மலான ஒரு மனுஷன்டா அப்படின்னு எல்லோரும் சொல்லக்கூடிய அளவில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு நபர். அவர் இறந்த பிறகு அவருடைய அக்கௌண்ட்லேருந்து மிகப்பெரிய தொகை ஒரு அறக்கட்டளைக்கு நன்கொடையாக போகுது. பல கோடிகள் நன்கொடையாக போகுது. எல்லோருமே வியந்து பார்க்குறாங்க, எப்படா இவர்கிட்ட இருந்து இவ்வளோ பணம், ரொம்ப சராசரியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தார், இவர்கிட்ட இவ்வளோ பணம்லாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அது செய்தித்தாள்களில் மிகப்பெரிய செய்தியாகுது. எல்லோரும் அவரை பாராட்டுறாங்க. பரவாயில்லப்பா, இறந்து இவ்வளோ பெரிய கொடையாளியாக மாறி இருக்காரு, பெரிய பெரிய பணக்காரன்ட்ட கூட இல்லாத குணம் இவர்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை பாராட்டுறாங்க. அதே மாதிரியான ஒரு செய்தித்தாளில் இன்னொரு செய்தியும் வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், அவர்கிட்ட எந்த பிஸ்னஸை கொடுத்தாலும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணக்கூடியவர், நல்ல நாலேஜபிள் பர்சன், நல்ல கோடிகளில் புரண்ட ஒரு மனிதர் திடீர்னு பார்த்தீங்கன்னா திவாலாகி போய் திவாலாயிட்டார் அப்படின்ற அந்த செய்தியும் அந்த செய்தித்தாளில் வருது. 2 பேரும் சம காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான். ஒருத்தர் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கோடீஸ்வரனா இறந்தார், ஒருத்தர் கோடீஸ்வரனா வாழ்ந்து திவாலாகி போய் இறக்குற சூழ்நிலை இருக்கார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 2 பேரும் அவங்கக்கிட்ட இருந்த பணத்தை அவர்கள் கையாண்ட விதம் அவங்களுடைய உளவியல் தான். ஏன்னா இவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து தேவைக்கு அதிகமாக எதையும் சேர்க்காமல், தேவைக்கு அதிகமான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழாமல், அவருடைய தேவை போக மீதி பணங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தார். அது பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நன்கொடை தொகையாக அது மாறிப்போச்சு. இவர் என்னென்னா, சம்பாரித்த காசை ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணார். அந்த மனிதன் ஆடம்பரமாக செலவு பண்ணதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவார் பாருங்கள், நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஆற்றுலலாம் கல்லை விட்டு விளாடும் பார்த்தீங்களா, அப்படியே அந்த தட்டி பண்ணால் எத்தனை போகுதுன்னு எண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி அவர் நண்பர்களோடு போய் என்ன பண்ணுவார்னா, காசு கொடுத்து கோல்டு காயினை வாங்கிட்டு போய் கோல்டு காயினை ஆற்றுலையும் கடல்லையும் விட்டு அது எத்தனை இது போகுது அப்படின்னு சொல்லி அது ஒரு விளையாட்டம். கோல்டு காயினை எரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு கோடீஸ்வரர் இருந்தார். அவருடைய அந்த முறையற்ற வாழ்க்கை அவரை திவாலாக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். ஒரு யங் பிஸ்னஸ்மேன் சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி ஒன்று வச்சுட்டு இருப்பார். அதுக்கு ஒரு வயசான ஒரு பிஸ்னஸ்மேனும் போவார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்களா, என்னங்க உங்களோட குறைஞ்ச வயசில் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவாராம், இவர் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், ஆனால் என்கிட்ட இருக்க ஒரு மனசு அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவாராம். என்னங்கன்னு கேட்கும்போது, என்கிட்ட போதுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, அந்த போதும் என்ற எண்ணம் அவர்கிட்ட இல்லை, அது அவருக்கு ஒரு பிரச்சனை. நான் இவ்வளோ நாள் இதில் தாக்கு பிடிச்சி நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய போதும் என்ற மனம், என்னுடைய பொறுமை தான் அப்படின்னு சொல்லுவாராம். இப்போ தெரியுதா, நம்ம ஊருக்காரங்க சொன்ன விஷயந்தான்.
இதில் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி அந்த புத்தகம் நிறைய எடுத்துக்காட்டுகளை வந்து சொல்லியிருப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட் அவரை பற்றி நிறைய இடங்களில் நோட் பண்ணிக்கிட்டே வருவார். இங்கே வந்து வாரன் பஃபட் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் என்ன சொல்ல வருவார் அப்படின்னா, வாரன் பஃபட்டை பற்றி எல்லாரும் பார்க்குறாங்க, அவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாருன்னு தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் எவ்வளோ காலம் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து எவ்வளோ பொறுமையாக அந்த நிதியை வந்து கையாளுறாரு, அதாவது அந்த கூட்டு விளைவு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணி 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 அந்த பணம் எப்படி பெருசாகி இப்போ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வாரன் பஃபட் அவர்கள் உருவாக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பார். நிறைய படித்த அந்த ஆட்கள்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். என்னென்னா, அதிர்ஷ்டம் என்பது ஒன்று இருக்குது, துரதிர்ஷ்டம் என்றது ஒன்று இருக்குது. உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நடக்கும்போது உங்களுக்கு துரதிர்ஷ்டம் என்பது நடக்கத்தான் செய்யும். அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் என்ன சொல்லுவோம், ஒருத்தன் வந்து பணக்காரன் ஆகுறான்னா அவனுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்னோட உழைப்புனால தான் நான் பணக்காரனானது எல்லாருமே சொல்லுவாங்களே தவிர எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே அதிர்ஷ்டம் என்பது ஒன்று இருக்குது, துரதிர்ஷ்டம் என்பதும் இருக்குது. அது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் வளர்றதை பொறுத்து அவங்க பணக்காரனாவதும் ஏழையாவதும் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அதில் சொல்லியிருப்பார். அது நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதுக்கு நிறைய லாஜிக்கலான விஷயங்களையும் அவர் வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அந்த புத்தகம் நெடுங்கவே எடுத்துக்காட்டுகளும் நல்ல விஷயங்களும் நிறையா சொல்லியிருக்கு. எல்லோருமே வந்து வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம இளைய தலைமுறையார் ஒரு ஆப்பிள் மாடல் மொபைல் வந்தால் உடனே போய் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு புது பைக் வந்தால் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் இருந்தால் தான் கெத்துன்னு நினைக்கிறாங்க, காலேஜ் போகும்போது பைக்கு மொபைல் இருந்தால் தான் போவேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படிக்கணும். பணத்தை நம்ம எப்படி மதிக்கணும் அப்படின்றத கற்றுக்கணும். தேவையில்லாத பொருட்களை நம்ம போய் முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டிய உண்மையிலே ஒரு சிறந்த புத்தகம். தமிழில் ரொம்ப அழகாகவே வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. எந்த இடத்துலையும் உங்களுக்கு லேக் ஆகாது. நல்லா எல்லோரும் வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதுதான் இந்த புத்தகம் குறித்து என்னுடைய அறிமுகம். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாம் ஆயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.